Hi friends, vanakkam. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா அம்மா வந்து கிரக பிரவேசத்துக்காக ஸ்வீட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ஸோ கிரக பிரவேசம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ஸோ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஏற்கனவே நான் ஓப்பன் பண்ணிவிட்டு 2-3 உள்ளே தள்ளியாச்சு. இன்ஃபேக்ட் ரிப்பன் பக்கோடா அதெல்லாம் உள்ளே தள்ளிட்டோம். ஸோ இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தேடி லைக் யூஸ்வலாக வந்து நீங்கள் அம்மா வந்து முக்கால்வாசி சமைச்சி இல்லை செஞ்சே கொடுத்துருவாங்க. இந்த வாட்டி அம்மாவுக்கு உடம்பு முடியல, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட வந்துட்டு கலர் இல்லாமல் லைக் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்து தேடி வாங்கினாங்க. ஸோ அவங்க தான் வைபவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நான் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க லிங்க்கு அவங்களுடைய இது. ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி அந்த வெள்ளை சீடை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் அம்மா நமக்கு அமைச்சிருக்காங்க. இவங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஆஃபர் கூட இப்போவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. மினி ஆஃபர் இங்கே இருங்க காமிக்கிறேன். இதுதான் அவங்களுடைய ஆஃபர் 450 rupees அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து இங்கே கூட அவங்க வந்துட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம எப்படி பண்ணோன்னா அம்மா வீட்டுக்கு அமிச்சிட்டு அம்மா நமக்கு அமிச்சிட்டாங்க. அவங்க ஆனால் இங்கேயும் ஷிப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்கக்கிட்ட இது பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க ஆக்சுவல் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம்ல இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ இவங்க வந்துட்டு 2020 இவர் வந்து ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் இவங்களுடைய ஹிஸ்ட்ரி இதுதான். ஸோ இவங்க 2020 வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தான் அந்த ஓனர் ஃபவுண்டர் போல இருக்குது. அவங்க ஐடி ஜாப் விட்டுட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சூப்பரில். ஸோ நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாங்கின ஐட்டம்ஸ் என்னென்ன அப்புறம் வந்து அம்மா வந்து தனியாக அவங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டு அதிரசம் வாங்கிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் அதிரசம். ஸோ நமக்கு தான் இங்கே வந்து சேரல. தட்ஸ் ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் நம்ம அதிரசம் கேட்டு நம்மளும் வாங்கிப்போம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் நல்லா வந்து பேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரில் ஒன்று தனித்தனியாக பேக் பண்ணியிருந்தாங்க. நான் தான் வந்து எடுத்து முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிறிஷ்குட்டி எனக்கு ஒரே ஒரு சிசர் மட்டும் கொடுக்குறியா ப்ளீஸ்? ஸோ நம்ம ஓப்பன் பண்ணதெல்லாம் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். என்னுடைய ஃபேவரட் வெள்ளை சீடை. இது வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட். ஸோ வெள்ளை சீடை உங்களுக்கே தெரியும். இன்னும் வந்து கிருஷ்ண இது ஆரம்பிக்கல, இருந்தாலும் வந்துட்டு நமக்கு வெள்ளை சீடை வாங்கியாச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தேன்குழல். இங்கே பாருங்களேன். கிருஷ்குட்டி, கிருஷ்மா எனக்கு ஒரே ஒரு சிசர் மட்டும் எடுத்து தரியா ப்ளீஸ்? இது இங்கே இருக்குடா, ஃப்ரிட்ஜுக்கு சைடில் இருக்கும், எடுத்து தரா பட்டு ப்ளீஸ். ஃப்ரிட்ஜுக்கு சைடில் இருக்கு, எடுத்து தரா கண்ணா ப்ளீஸ். ஸோ அதே மாதிரி இது அமைச்சிருக்காங்க. இந்த வாட்டி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆஸ் யூஷுவல் நான் திரும்பி அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறேன். இது இருக்குது பார்த்தீங்களா, வடாம் வந்து இந்த வாட்டி அம்மா போடலை. ஸோ அதனால வந்து தேங்க்ஸ் பட்டுமா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வாங்கினாங்க. ஸோ இது வந்து என்ன வடாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பொடி வடாமா. ஸோ நல்லா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நல்ல மெல்லுசாக ஓம் பொடி மாதிரி வரும். இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அணி கூட முறுக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஓம் பொடி வடாம் தான். ஸோ இதுலேயும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்லேருந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் நமக்கு வந்துட்டு நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் இது இருக்குமான்னு தெரியல, நம்ம காலி பண்ணிடுவோம். ஸோ இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்துட்டு இதை நம்ம வந்து பொரிச்சு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சிசர் வந்தாச்சு. இது எல்லாத்தையும் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணலாம். நான் மெயினாக வந்து இதுதான் நான் ஓப்பன் பண்ணணும். மை ஃபேவரட். ஸோ இந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டக்குன்னு உள்ளே போயிட்டே இருக்கும், காலியும் ஆகிடும். ஸோ இந்த பேக்கேஜ் அதே மாதிரி எனக்கு வந்துட்டு சாகியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
பரவாயில்ல. ஸோ இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாரீஸ் எல்லாம் வந்துட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து அயன் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பூ போய் வாங்கிட்டு வரணும். பூ வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து மாலையாக கோக்கணும். அது மாதிரி எக்கச்சக்க பிளான் போட்டு வச்சுருக்கேன். சரி பார்க்கலாம் எந்த அளவுக்கு முடியுது. மருதாணி வச்சுக்கணுங்க, நமக்கு இன்னும் டைம் இருக்குது. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று தேன்குழல் முறுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தட்டை. பெப்பர் தட்டை சூப்பர். அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்பன் பக்கோடா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ரிப்பன் பக்கோடாவை அமுக்கியாச்சு. ஸோ ரிப்பன் பக்கோடா இப்போதைக்கு ஒரு ரிப்பன் பக்கோடா காலி. அதுக்கப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம பூஜைக்காக ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்துட்டு அதை அந்த வீட்டில் வச்சுட்டேன். ஸோ இது எண்ட் ஆஃப் த வீடியோவில் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ரொம்ப நல்லா இருக்கு. ரிப்பன் முறுக்கு செம்மையா இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஏற்கனவே இருக்குன்னு 2 வெள்ளை சீடை, மொத்தம் 3 வெள்ளை சீடை. அதுக்கப்புறம் இன்னொரு வந்து பெப்பர் தட்டை. நாங்கள் ரொம்பலாம் வாங்கலை, லிமிட்டடாக தான் இது பண்ணோம். ஸ்வீட்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரிப்பன் பக்கோடா. அதாவது நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் வடாமு, இதுவும் வந்து தேன்குழல் வடாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை உருண்டை. ஸோ கடலை உருண்டைனா நம்ம வந்துட்டு யூஸ்வலாக அந்த கரெக்ட் முறுக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் பாருங்கள் ஸ்வீட். இது எல்லாமே தனித்தனியாக டப்பாவில் போட்டுக்கோங்க. பாருங்க எல்லாமே தனித்தனி. நான் காமிக்கிறேன், எடுத்துட்டு காமிக்கிறேன். எல்லாமே தனித்தனியாக டப்பாவில் போட்டு காமிச்சு வச்சுருக்காங்க. சூப்பர். ஸோ இந்த கடலை உருண்டை எப்படி இருக்குன்னு சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க சூப்பரா இருக்கு. அவங்க அட்ரஸ் கூட இதுல இருக்கு. கடலை உருண்டை நாங்கள் கடலை உருண்டையே நிறைய வாங்கினோம். கடலை உருண்டை பசங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து நம்ம பிஸியாக இருக்கோம் அப்படின்னா கடலை உருண்டை எவ்வளோ வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கருப்பட்டியில் பண்ண ஸ்வீட்டு. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பாருங்க உளுந்து. ஆமாம் கருப்பட்டியில் இது வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு உளுந்து ஸ்வீட்டா கருப்பட்டிலே பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க சொன்னது வந்துட்டு விமன்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும், நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி தான் அம்மா அது சொல்லி அமிச்சாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு டப்பா கொடு, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று மட்டும் டேஸ்ட் கொடு, மீதியெல்லாம் நீ வந்து உனக்கு அந்த மந்த்லி இது வரும்போது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ நிறைய அமுச்சு விட்ருக்காங்க. இதெல்லாம் எனக்கும். இன்னொன்று ஒன்று இருக்குது. இது வந்து கடலை உருண்டை. அவங்களுக்குலாம் கடலை உருண்டைங்க, எனக்கு வந்து இந்த கருப்பட்டி உளுந்து உருண்டை. ரொம்ப நல்லாயிருக்கு. யூஸ்வலாக ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்னா டேஸ்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொள்ளு பொடி அமைச்சிருக்காங்க. பாருங்க இன்னைக்கு வந்துட்டு உண்மையிலே வந்து நான் எதுவும் பெருசாக சமைக்கவே இல்லை, வெறும் சாதம் மட்டும்தான் வடித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த பொடிகள் எதனா வச்சு சாப்பிடுவோம். ப்ளஸ் நம்ம வடாம் பொரிச்சிடலாம். பொடி சாதம் ப்ளஸ் வடாம், அவ்வளோதான் இன்னைக்கான மத்தியானம் லஞ்ச். ஆஸ் நான் சொன்ன மாதிரி அனி இன்னும் ஸ்கூலில் தான் இருக்காரு. அவர் காலையில் எழுந்துச்சு பசங்க 2 பேருக்கும் வந்துட்டு ரோட்டி போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் மத்தியானம் வந்துட்டு சீஸ் கெசடி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் வந்துட்டு டக்குன்னு முடிஞ்சுது. ஏன்னா தை சாதம் அது இதுன்னா ஒழுக்கும், அதனால எதுவுமே கொடுக்கல. அப்புறம் வந்துட்டு ஆப்பிள் அண்ட் கிரேப்ஸ் வந்துட்டு ஸ்நாக் ஆகிட்டேன். இதான் காலையிலேயே முடிஞ்சிருச்சு எனக்கு வேலை. ஸோ இன்னொரு ஒரு கருப்பு உளுந்து இது அமைச்சிருக்காங்க. அப்புறம் ஸோ அதுதான் காலையில் முடிஞ்சிச்சா. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இதை சாப்பிட்லாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரண்டை பொடி. பிரண்டை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நல்லது. ஸோ பிரண்டை பொடி போட்டு சாப்பிட்லாம். அப்புறம் கொள்ளு பொடி. கொள்ளு பொடி 2. கொள்ளு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சுவலி. எங்கள் அம்மா ஒரு சேயிங் சொல்லுவாங்க, இளைச்சவனுக்கு எள்ளு, கரெக்டு, இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க. அதாவது கொள்ளு வந்துட்டு இப்போ நமக்கு உடம்பு போடுது அப்படின்னா நீங்கள் கொள்ளு வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு குறையும் அப்படின்றது தான் அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் போடணும்னா எள்ளு உருண்டை அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா அதுவும் ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு பிரண்டை பொடியும் ட்ரை பண்ணலாம், கொள்ளு பொடியும் ட்ரை பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஹெல்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா மெயின் ஒரு ஐட்டம் அமைச்சிருக்காங்கன்னு. நான் இப்போ வீட்டுக்கு அங்கே போயிட்டு அந்த கிளிப்பை நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நமக்காக வந்து சூப்பராக பூஜைக்கு வைப்போம் பார்த்தீங்களா பருப்பு கூட. ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி நமக்காக அமைச்சிருக்காங்க. அதுலேருந்து ஐ திங்க் மீதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் சாப்பிடலாமான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம பூஜைக்கு வைக்க போகிறோம். ஸோ அழகாக வந்துட்டு அந்த இதில் வச்சு வேர்க்கடலையில் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க, பொரியலன்னாங்க. ஸோ அதெல்லாம் அது மீதி இருக்கு அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேர்க்கடலை எதில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ ரெண்டுமே இருக்குது. நம்ம இப்போ வந்து கல்யாணம் எதனா வந்துட்டு பூஜை அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து சுவாமிக்கு பக்கத்தில் அந்த இது மாதிரி வைப்பாங்க. உங்களுக்கு பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, அந்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னன்ட்டு. ஸோ அந்த பருப்பு கூடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது அது. ஸோ இது வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பருப்பு தேங்காய் கூடு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கோன் நமக்கு அமைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறதில்ல. மேபி அதுக்கெலாம் இன்னும் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த கோன் மட்டும் நம்ம ஏற்கனவே பார்சல் அமைச்சிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அது பண்ணியே அமைச்சிருக்காங்களா. ஸோ அதுதான் மெயின் இவங்கக்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணாங்க அம்மா. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சுவலி பார்த்தோன்னே இதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. அது வாங்க போய் அதுக்கப்புறம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஆனால் நிஜமாவே இதெல்லாம் வந்து ஒர்த்துட்டு அதுவும் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் ரிப்பன் பக்கோடா பிடிச்சிருக்கு. சரி ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு சாதம் பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு எண்டில் வந்து அந்த பருப்பு தேங்காவை எடுக்கும் போது அதையும் நான் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு சின்ன வீடியோ தான். இதுதான் நம்மளுடைய கிரகப்பிரவேசத்துக்கு அம்மா அமைச்ச ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு. ஸோ ஓகே, மறக்காமல் லைக். இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா இருந்தது, அதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே ஏற்கனவே போயிடுச்சு. ஏன்னா வீடியோ எடுக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால. ஏற்கனவே வந்துட்டு ஒரு நிறைய இதை வந்து நான் அந்த வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டேன் பேக்கேஜாக. ஸோ இது வந்து சாம்பிளுக்காக தான் கொஞ்சம் நான் இங்கே வச்சுருக்கேன். ஆனால் ஒர்த் இட், நிஜமாவே ஒர்த் இட். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட்டாக இருந்தது. சாதத்தோட பசஞ்சு எல்லாமே ரொம்ப ரொம்ப யம்மியாக இருந்தது. நெய் விட்டு சாப்பிடும் போது ஆகா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் அங்கே கொண்டு போய் வச்சுட்டோம். இதெல்லாம் வந்துட்டு இன்னும் எக்கச்சக்கமாக வந்து அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டோமா. ஸோ நான் கொஞ்சம் சாம்பிள் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். மீதியெல்லாம் நம்ம ஏற்கனவே அங்கே வச்சுட்டோம். அதேமாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் தான். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட. ஸோ இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் இல்லைங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வாங்குற இது என்ன அப்படின்றது தான் காமிச்சோம் உங்களுக்கு. இது வந்து அவங்க நமக்கு பே பண்ணல. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் அமுக்குங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கிரகப்பிரவேசம் கிட்ட வந்துடுச்சு. பாய்.